முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் மாணவர்களின் சேவகர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயப்பன் ஏழை மாணவர்களுக்கு 15வது நாளாக ஸ்கூல் பேக், நோட்புக், கல்வி உபகரணங்களை வழங்கினார். புதுச்சேரியில் மாணவர்களின் சேவகர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயப்பன் ஏழை மாணவர்களுக்கு 15வது நாளாக ஸ்கூல் பேக், நோட்புக், கல்வி உபகரணங்களை வழங்கினார். புதிய கல்வியாண்டில் 6வது ஆண்டில் நேற்று 15வது நாளாக மாணவர்களின் சேவகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான ஐயப்பன் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கும், பெற்றோர் இல்லாத மாணவர்களுக்கும், பாதுகாப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்கள், ஸ்கூல் பேக், கைட் புக், நோட்புக், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் போன்ற உபகரணங்களை முருங்கம்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் வழங்கினார். அப்போது மாணவர்களிடம் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயப்பன் பேசும்போது, தற்போது இந்த கல்வி ஆண்டை முன்னிட்டு இந்த வருடமும் ஏழை எளிய மாணவர்களுக்கும், பெற்றோர் இழந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து வழங்க முடிவு செய்து நேற்று ஆரம்பித்துள்ளேன். 2வது நாளாக உங்களுக்கும் வழங்குகின்றேன். அதன்படி ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கும், பெற்றோர் இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும், பாதுகாப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்கள், ஸ்கூல் பேக், கைட் புக், நோட்புக், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் போன்ற உபகரணங்களை வழங்கி வருகின்றேன். இந்த பொருட்களை உண்மையிலேயே கஷ்டப்படும் ஏழை மாணவர்கள் வாங்கி பயனடைவீர் என்றும் நான் நம்புகின்றேன். மேலும் மாணவ மாணவியர்கள் நல்ல முறையில் படித்து பெரிய பதவிக்கு வந்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்து என்னை போல் நீங்களும் சேவை செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் மாணவ மாணவியர்கள் எந்த தீய பழக்கத்திற்கும் ஆளாகாமல் பள்ளியில் நல்ல பெயரை எடுத்து நல்ல மதிப்பெண் பெற்று பள்ளிக்கும் நமது நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் வாழ்த்தினார். புதுச்சேரி BNI அமைப்பின் போஞ்சூர் செப்டரும் அகில பாரத மார்வாடி யுவர் மோர்ச்சா லேடிஸ் சாப்டரும் இணைந்து புதுச்சேரி 45 அடி சாலையில் அமைந்துள்ள விஜயமதி ஜெயின் பவனில் ஒரு இலவச மருத்துவ முகாமை நடத்தினர். புதுச்சேரி BNI அமைப்பின் போஞ்சூர் செப்டரும் அகில பாரத மார்வாடி யுவர் மோர்ச்சா லேடிஸ் சாப்டரும் இணைந்து புதுச்சேரி 45 அடி சாலையில் அமைந்துள்ள விஜயமதி ஜெயின் பவனில் ஒரு இலவச மருத்துவ முகாமை நடத்தினர். இந்த முகாமில் BNI போஞ்சூர் செப்டரின் ஹெல்த் மற்றும் ஹெல்த் பவர் டீம் உறுப்பினர்கள் பங்கேற்று தங்களது மருத்துவ சேவைகளை வழங்கினர். முகாமில் மருத்துவர்கள் அருண்குமார், ஜவஹர், தேவி, முத்துலட்சுமி, மனோகர், அனீஸ், அகமத், ரமேஷ் மற்றும் சின்ன மணிகண்டன் உள்ளிட்ட பலர் பங்கேற்று பொதுமக்களுக்கு பரிசோதனைகளை செய்து மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர். முகாமினை அகில பாரத மோர்ச்சா லேடிஸ் சாப்டர் துணை இயக்குனர் சைமன் ராஜ் குத்துவிளக்கேற்று துவக்கி வைத்தார். காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெற்ற இம்முகாமில் மார்வாடி சமூகத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நபர்கள் பங்கேற்று பயனடைந்தனர். முகாமில் ஹெல்த், வெயிட், BP, சுகர் பரிசோதனைகள், பல் பரிசோதனைகள், பிசியோதெரப்பி உள்ளிட்ட பல சேவைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. மேலும் மேல் சிகிச்சைக்காக சிலர் பரிந்துரைக்கப்பட உள்ளனர். இதுபோன்ற மேலும் பல இலவச மருத்துவ முகாம்கள் புதுச்சேரியில் நடக்க உள்ளதாக BNI அமைப்பினரால் தெரிவிக்கப்பட்டது. முன்கூடியே வரக்கூடிய நோயாளிகளை கண்டறிந்து நேரத்திலேயே சிகிச்சை பெற மக்கள் இதில் ஈடுபடுவது அவசியம் என மருத்துவர்கள் வலியுறுத்தினர். ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் டார்ச்சர் காரணமாக விவசாயி தற்கொலை. 3வது மாடியில் உள்ள நிறுவனத்தை இழுத்து மூடி உறவினர்கள் போராட்டம். புதுச்சேரி அடுத்த சோரப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் பெரியண்ணசாமி. 59 வயதான இவர் புதுச்சேரி 45 அடி சாலையில் அமைந்துள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு குடும்ப தேவைக்காக 8 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். அதில் 18% வட்டி என்ற அடிப்படையில் வட்டியுடன் சேர்த்து 14 லட்சம் ரூபாய் பெரியண்ணசாமி செலுத்த வேண்டும். இதில் 10 லட்சம் ரூபாய் செலுத்திய நிலையில் மீதமுள்ள 4 லட்சம் ரூபாயை தவணை தேதியில் கட்டாமல்
காலம் கடந்து செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் தனியார் நிதி நிறுவனத்தின் மேலாளர் ஜெயச்சந்திரன் மற்றும் ஊழியர் முருகன் ஆகிய இருவரும் பெரியண்ணசாமி வீட்டின் முன்பு அமர்ந்து கடனை கேட்டு நெருக்கடி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பெரியண்ணசாமி கடந்த 15ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் பெரியண்ணசாமியின் தற்கொலைக்கு காரணமான தனியார் நிதி நிறுவனத்தின் மேலாளர் ஜெயச்சந்திரன், ஊழியர் முருகன் ஆகியோர் மீது கொலை வழக்கு பதிவு செய்திட வேண்டும், இறந்த பெரியண்ணசாமி குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்து புதுச்சேரி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் தனியார் நிதி நிறுவனத்தை இழுத்து பூட்டி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தனியார் நிதி நிறுவனத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் நிதி நிறுவனம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத் துறை சார்பில் சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக கலைஞர்களுக்கு பொன்னாடை போற்றி பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத் துறை சார்பில் ஸ்ரீ தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகம் பிப்ரவரி மாதம் 2025 முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் திடலில் நடைபெற்றது. இதில் புதுவை RS மனோகர் நாடக மன்றம் வழங்கிய ஒன்றுமே புரியல உலகத்தில என்ற நாடகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 20ஆம் நாள் இந்த நாடகத்தில் நடித்த கலைஞர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக சான்றிதழ் மற்றும் சால்வை, திருக்குறள் புத்தகம் வழங்கி அமைப்பின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் கலைமாமணி டாக்டர் சுவாமிதாசன் அனைவரையும் வாழ்த்தினார். இதில் குப்புசாமி, சுலைபித்தன், மோகன் மற்றும் கலைமாமணி, நாகசுப்பிரமணியன், ஸ்டெல்லா, மருதிமாஸ், ராஜா, கமலா, வெற்றி, ஜித்தேஷ், வரலட்சுமி ஆகியவர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டு சான்றிதழ் மற்றும் திருக்குறள் புத்தகத்தை இந்த அமைப்பின் நிறுவன தலைவர் சுவாமிதாசன் வழங்கி வாழ்த்தினார். திப்ராயப்பேட்டை லெப்சி மாற்றுத்திறனாளிகள் குடியிருப்பில் வசிக்கும் 16 குடும்பங்களுக்கு பட்டா கோரிக்கை. சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கழக அமைப்பாளர் சிவா அவர்களுடன் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட திப்ராயப்பேட்டை லாசர் கோவில் வீதியில் உள்ள நிக்கோல் துரியோ குடியிருப்பில் கடந்த 48 ஆண்டுகளாக லெப்ரசி மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த 16 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் இன்று வரை தனிநபர் சொத்தாக பட்டா பெறவில்லை. இந்த நிலையில் பட்டா வழங்க கோரி அப்பகுதி பொதுமக்கள் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தனர். இந்த குடியிருப்பு கடந்த 25 ஆண்டுகளாக எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் இருந்து வருகிறது. இதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி, பொதுப்பணித்துறை, கடலோர அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி அலுவலகம், தாலுகா அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளிடம் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு தடையில்லா சான்றிதழை பெற்று வந்தார். முற்றிலும் முடியும் தருவாயில் சர்வே இயக்குனர் செந்தில் அவர்களிடம் இலவச வீட்டுமனை பட்டா தொடர்பான மனுவில் நிலை குறித்து பதில் கடிதம் வந்தது. இதில் குறித்த குடியிருப்பு கடற்கரையிலிருந்து 27.5 மீட்டர் தொலைவில் உள்ளதாகவும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் மற்றும் மதராஸ் உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின் அடிப்படையில் இவ்வாறான இடங்களில் பட்டா வழங்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் நீர்நிலைகள் மற்றும் நீர் வழிகளில் பட்டா வழங்கக்கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மாநில திமுக கழக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்களுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சட்டமன்ற அலுவலகத்தில் பொதுமக்களை அழைத்து நேரில் சந்தித்து பட்டா வழங்க வழி செய்ய வேண்டுமென வலியுறுத்தினார். கோரிக்கை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் உயர் திரு குலோத்துங்கன் அவர்களை அங்கு நேரில் சென்று பார்வையிட்டு தீர்வு அளிக்கும்படி கூறினார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் சந்துரு, ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர்.
லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்காக நடைபெற்ற இலவச தெரபி முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார். கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் ஏழை எளிய மக்கள் மிகவும் பாதிப்படைந்து வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்காக கமலா அறக்கட்டளை சார்பில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஃபுட் ஃபால்ஸ் தெரபி இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. கமலா அறக்கட்டளை முதன்மை செயலாளர் ரமா வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்ற முகாமினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இம்முகாமில் சர்க்கரை நோய், இரத்த நோய், ஆஸ்துமா, பக்கவாதம், தூக்கமின்மை, பாதவலி, கழுத்துவலி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் முகாமில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இம்முகாமானது வருகின்ற மே மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அதேபோல் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இலவசமாக நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரோவில் அருகே இடையஞ்சாவடி எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்களை சமேத அழகுமுத்து ஐயனாரப்பன் ஆலயத்தில் நடைபெற்ற 72ஆம் ஆண்டு திருக்கல்யாண வைபவ விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த இடையன்சாவடி கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்களை சமேத அழகுமுத்து ஐயனாரப்பன் ஆலயத்தில் நடைபெற்ற 74வது ஆண்டு திருக்கல்யாண வைபவ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி திருக்கல்யாண வைபவத்தை கண்டு களித்தனர். முன்னதாக திருக்கல்யாண கோலத்தில் காத்திருந்த ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்களை சமேத அழகுமுத்து ஐயனாரப்பன் திருக்கல்யாணத்தில் அர்ச்சதை கால் நடுதல் துவங்கி சுவாமிக்கு காப்பு கட்டுதல், பூநூல் அணிவித்தல் ஆகிய சடங்கு சம்பிரதாயங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்களை சமேத அழகுமுத்து ஐயனாரப்பன் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்களை சமேத அழகுமுத்து ஐயனாரப்பன் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். பின்னர் சுவாமிகளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிகளின் திருக்கல்யாண வைபவத்தை கண்டு மகிழ்ந்தனர். பின்னர் மின் அலங்கார வாகனத்தில் ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்களை சமேத அழகுமுத்து ஐயனார் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து சுவாமிகளின் திருமண விழாவில் பங்கேற்ற சுமார் 2500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இடையஞ்சாவடி நாட்டாண்மை வகையறா தலைவர்கள் மலையாளத்தான் கவுண்டர், அன்பழகன் கவுண்டர் மற்றும் இடையஞ்சாவடி கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அபிஷேகப்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆத்தங்கரையான் சுவாமி ஆலய 13ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் அபிஷேகப்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ ஆத்தங்கரையான் சுவாமி ஆலயத்தில் 13ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பான பூஜைகளுடன் துவங்கியது. இதில் நேற்று காலை ஸ்ரீ கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், சுப்பிரமணிய ஹோமம் உள்ளிட்ட யாக பூஜைகள் நடைபெற்றது. 11 மணி அளவில் பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலை கிராம பெண்கள் சார்பில் ஊரணி பொங்கல் இடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர்.
பொங்கலிட்டு பூஜை செய்கிறோம். அந்த பூஜையில நம்ம எல்லாம் கூடி பொங்கலிட்டு இருக்கோம். பொங்கலை அவர்லாம் வந்தார்லாம் போடாதீங்க. இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் மாணவர்களின் சேவகர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயப்பன் ஏழை மாணவர்களுக்கு 15வது நாளாக ஸ்கூல் பேக், நோட்புக், கல்வி உபகரணங்களை வழங்கினார். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.